வீடியோ ஸ்பான்சர் பை மூட் ஷாப்பிங் மொபைல் ஆப். இதில் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கிது. இதனுடைய டீட்டெயில்ஸ் பூராமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது, நல்ல தரமான பொருட்களாகவும் நமக்கு கிடைக்கிது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையா வரும், சரியா? நம்ம போன வீடியோவில் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது, எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது, குடஞ்சி வெட்டுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இப்போது இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிராஸ் பீஸ் எப்படி நம்ம முன்னாடி நம்ம கிராஸ் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸ்லீவில் போன வீடியோலையும் நம்ம அதை தான் பார்த்தோம். இப்போ கிராஸ் குறிக்கிறது அப்படிங்கிறது நம்ம அங்கே நம்ம அவங்க கிராஸ்க்கு கீழ் பீஸ் பிடிச்சிருக்காங்கள்ல, அதையும் நம்ம மடித்து அடிச்சிருக்கிற இதுலேயும் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு அவங்க எவ்வளோ இன்ச் மார்க் பண்ணியிருக்காங்க, 2.5 3 அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதில் 3 வச்சுருக்காங்க, சரிங்களா? 3 இன்ச் வச்சுருக்காங்க. 3 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 2க்கும் சென்டரில் ஒரு கோடு போட்டுட்டு, இவங்களுக்கு கிராஸ் ரொம்ப அதிகமாக வேணான்னு சொல்லி சொன்னனால நான் ஒரு 2.5 மட்டும் வைக்கிறேன், சரிங்களா? 2.5 வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கும் இதுக்கும், அதாவது ஒரு ஜாயின் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம தெரியணுங்கிறதுனால. பத்தாவதுக்கு இதுக்கும் அதுக்கும், அதாவது கீழே கிராஸ் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கும் இது பண்ணியிருக்கிறதுக்கும் நம்ம ஒரு 1.5 இன்ச் கணக்கு வச்சு பண்ணோன்னா எல்லாத்துக்குமே கிளியராக இருக்கும். நம்ம டாட் பிடிக்கிறதா இருக்கட்டும், கிராஸ் மார்க் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த 3 பக்கமுமே நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நமக்கு கிராஸ் நம்மளை பொறுத்த மட்டும் கரெக்டாக வரும். ஏன்னா இது நிறைய பேர் செய்கிற தப்பு இதுதான் நம்ம பண்ணுறாங்க. ஒரு சிலர் கிராஸ் எனக்கு அவ்வளோவா தேவைப்படாது அப்படின்பாங்க. ஒரு சிலர் எனக்கு கிராஸ் ரொம்ப நல்லா இருந்தால் தான் என்னால் போட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கஸ்டமர் எது விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம மார்க் பண்ணி கொடுத்து நம்ம தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு ஸ்டிச்சிங் நமக்கு அதிகமாக கொடுப்பாங்க. நமக்கும் வருமானங்கிறது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், சரிங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுலேருந்து கரெக்டாக 1 இன்ச், அதாவது அந்த நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே கரெக்டாக வரும். இது நான் சொல்லக்கூடியது எல்லாத்துக்குமே கரெக்டாக போடக்கூடிய ஒரு அளவு. இதை மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே அளவு தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தேவைப்படும். இதை நான் ஒரு ஸ்டிச் பண்ணி அடுத்த வீடியோவில் நான் எப்படி போடுறது, எப்படி மார்க் பண்ணியிருக்கிறத நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் மறுபடியும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஏன்னா ப்ளவுஸ் தான் நிறைய பேருக்கு கரெக்டாகவே வரவே மாட்டேங்குது. என்கிட்டே நிறைய பேர் ப்ளவுஸ் கொடுத்துட்டேங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது, கிராஸ் மட்டும் எனக்கு கரெக்டாகவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மெம்பர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த 3 இதுக்கும் கரெக்டாக 1.5 இன்ச் நான் விட்டுருக்கேன். இது எல்லாத்துக்குமே கரெக்டான அளவாக இருக்கும். இந்த கேப் விட்டு நம்ம தைக்க போகும்போது நம்ம கரெக்டான அளவில் அவங்களுக்கும் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும், கிராஸு கரெக்டாக போய் நிற்கும். அப்போ நமக்கு அடுத்தடுத்து நம்மக்கிட்டே நமக்கு தைக்க கொடுப்பாங்க. எதுவுமே முடியாதுன்னு ஒன்றுமே இல்லைங்க. கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். மற்றவங்க ப்ளவுஸை நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ளவுஸை நம்மளே போட்டு தைச்சி பார்க்கணும். இதில் என்ன அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, நமக்கு ஒரு தடவை நம்மளே போட்டு பார்க்கும்போது நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு கிளியர் கட்டாக புரியும். அதனால உங்கள் ப்ளவுஸ் புதுசாக தைக்கிற மெம்பர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ளவுஸை கட் பண்ணி, இப்போ தைச்ச ப்ளவுஸ் எல்லாம் இருக்குன்னா அதை பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே ஸ்லீவ், பின் பீஸ், முன் பீஸ் எல்லாமே பிரிச்சுட்டு அவங்க எப்படி மார்க் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி கட் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். ஓகே, அடுத்த வீடியோ